என்னை தாண்டி போயிருவீங்களா என வழிமறித்து நிற்பது யார் தெரியுமா? கபாலி. கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பகுதியிலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு தனியார் பேருந்து ஒன்று கேரள மாநிலம் சாலக்குடி சென்றது. வால்பாறை அருகே அதிரப்பள்ளி பகுதியில் சாலையில் சென்றபோது அங்கிருந்த கபாலி என்ற யானை பேருந்தை வழிமறித்தது. இதனால் பேருந்து நகர முடியாமல் அப்படியே நின்றது. அப்போது கபாலி திடீரென பேருந்து அருகே சென்றதால் அதிலிருந்த பயணிகள் கூச்சலிட்டனர். இதையடுத்து யானை பின்னோக்கி நகர்ந்தது. அதை சரியாக பயன்படுத்திக் கொண்ட ஓட்டுநர் பேருந்தை அங்கிருந்து ஓட்டிச் சென்றார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்க உள்ளது. ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்குவது மரபு என்பதால் இன்று காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை நிகழ்த்த உள்ளார். 2023 ஆண்டில் ஆளுநர் உரைக்கு பின்னர் RN ரவி பாதியில் வெளியேறியது விவாதமான நிலையில் கடந்த ஆண்டு ஆளுநர் உரையை முழுமையாக படிக்காமல் 4 நிமிடங்களில் முடித்தார். இதனால் இன்றைய ஆளுநர் உரை எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மேலும் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை சட்டப்பேரவையில் எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளதால் அவை நடவடிக்கைகள் காரசாரமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரத்தில் விசிக MLA சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மான நோட்டீஸ் வழங்கியிருப்பதும் கவனம் பெற்றுள்ளது. இதனிடையே ஊரக உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் நிறைவடைந்ததால் சிறப்பு அலுவலர்களை நியமிக்கும் மசோதாவை இந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்ற அரசு முடிவு செய்துள்ளது. சிந்துவெளி எழுத்து வடிவ நாகரிகம் குறித்து விளக்கமளிக்கும் நபருக்கு 8.5 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவு விழாவை ஒட்டி சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் 3 நாட்கள் நடைபெறும் பன்னாட்டு கருத்தரங்கை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அப்போது சிந்துவெளி வரி வடிவங்களும் தமிழ்நாட்டு குறியீடுகளும் ஒரு வடிவியல் ஆய்வு எனும் நூலை முதலமைச்சர் வெளியிட அமைச்சர் தங்கம் தென்னரசு அதனை பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து சர் ஜான் மார்ஷல் சிலை அமைக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் சிந்துவெளி எழுத்து வடிவ நாகரிகம் குறித்து விளக்கம் அளிப்பவர்களுக்கு 8.5 கோடி ரூபாய் பரிசாக வழங்கப்படும் என்றார். சிந்துவெளி புதிருக்கான உரிய விடையை கண்டுபிடிச்சு சிந்துவெளி எழுத்து முறையை தெளிவா புரிஞ்சிக்க உதவும் வழிவகைய தொல்லியல் அறிஞர்கள் இருக்கும்படி வெளிக்கொணரும் நபர்கள் அல்லது அமைப்புக்கு $1 மில்லியன் பரிசாக வழங்கப்படும் என்ற முத்தான முதல் அறிவிப்பு. சிந்துவெளி நாகரிகமும் தமிழ்நாட்டின் இரும்பு காலமும் சமகாலம் என்பதை அறிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைவதாகவும் முதலமைச்சர் கூறினார். சிந்துவெளி நாகரிகத்தில் உள்ள குறியீடுகளும் கீழடியில் கிடைக்கும் குறியீடுகளும் 60% ஒத்துப்போவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவு விழாவையொட்டி சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்ற பன்னாட்டு கருத்தரங்கின் தொடக்க விழாவில் முதலமைச்சர் உரையாற்றினார். அப்போது இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றை இனி தமிழை தவிர்த்து எழுத முடியாது என்று உறுதிபட தெரிவித்தார். சிந்துவெளி நகரத்தில் வணிக நோக்கத்துக்காக பயன்படுத்தப்பட்ட முத்திரைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய குறியீடுகளையும் தமிழ்நாட்டில் அகழ்வாய்வுகளை கிடைக்கிற குறியீடுகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது 60 விழுக்காடு குறியீடுகள் ஒரே தன்மையிலான குறியீடுகளாக காணப்படுகிறது. சிந்துவெளி நாகரிக ஆராய்ச்சி மேற்கொள்ள தொல்லியல் அறிஞர் ஐராவதம் மகாதேவன் பெயரில் ஆய்வு இருக்கை அமைக்க 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் கல்வெட்டு ஆய்வாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் 2 அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். சென்னையில் அரசு விழாவின் போது கருப்பு நிற துப்பட்டாவை வாங்கி வைத்தது குறித்து காவல்துறை விளக்கமளித்துள்ளது. எழும்பூர் அருங்காட்சியகத்தில் சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பின் நூற்றாண்டு நிறைவு பன்னாட்டு கருத்தரங்கு நடைபெற்றது. அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் கருப்பு நிற துப்பட்டா அணிந்து வந்த மாணவிகளிடம் அதை வாங்கி வைத்துக் கொண்டு உள்ளே அனுமதித்ததாக தெரிகிறது. இதற்கு தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழிசை உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதுகுறித்து விளக்கமளித்துள்ள காவல்துறை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் அரசு நிகழ்வின் போது பணியில் இருந்த காவலர்கள்
நிர்வாகிகள் தேவைக்கு அதிகமான எச்சரிக்கையுடன் செயல்பட்டதாகவும் இனி அவ்வாறு நிகழா வண்ணம் இருப்பதற்கு சென்னை காவல் பிரிவிற்கு தகுந்த அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய மாநில செயலாளராக பே. சண்முகம் தேர்வு செய்யப்பட்டதை அடுத்து கே. பாலகிருஷ்ணன் மத்திய குழு உறுப்பினராக நீடிக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக பே. சண்முகம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது மாநில மாநாடு கடந்த 3ஆம் தேதி விழுப்புரத்தில் துவங்கியது. இக்கூட்டத்தில் அக்கட்சியின் அரசியல் தலைமைக்குழு ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் கரத் உள்ளிட்ட 80 நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மாநாட்டின் நிறைவு நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்று புதிய மாநில குழு மற்றும் அகில இந்திய மாநாட்டு பிரதிநிதிகளும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அதன்படி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய மாநில செயலாளராக பே. சண்முகம் தேர்வு செய்யப்பட்டார். கே. பாலகிருஷ்ணன் மத்திய குழு உறுப்பினராக நீடிப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில குழுவில் இருந்து 13 பேர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். மார்க்சிஸ்ட் கட்சியின் புதிய மாநில செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட நிலையில் திமுகவின் வெளிச்சத்தில் தங்களது கட்சி இல்லை என்று பே. சண்முகம் கருத்து தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் மார்க்சிஸ்ட் தனித்தன்மையுடன் இயங்கும் கட்சி என்றார். இவங்களால தான் எங்களுக்கு வெளிச்சம் கிடைக்குது என்பதெல்லாம் ரொம்ப அதீதமான வார்த்தை. நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய பலத்திற்கேற்ப மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் சமரசமற்ற போராட்டத்தை நாங்கள் நடத்துவதன் மூலமாகத்தான் தமிழகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் மத்தியிலே செல்வாக்கு பெற்ற கட்சியாக இருக்கிறதே தவிர ஏதோ திமுகவுடைய வெளிச்சத்திலே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கிற முறையில் திமுக தலைமை சொல்வது என்பது பொருத்தமல்ல. இதனைத் தொடர்ந்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் திமுக தலைமையை சந்தித்து தங்களுக்குள் இருக்கும் பிரச்சனை குறித்து விவாதிப்போம் என்றார். இல்ல முரண்பாடெல்லாம் இல்லை, புரிதல் இருக்கிற பிரச்சனை தான். அவர்களுக்கு புரிய வைப்பதற்கு நாங்கள் நேரடியாக திமுக தலைமையை சந்தித்து நிச்சயமாக எந்த சூழ்நிலையில் நாங்கள் அந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வர வேண்டியது, அந்த மாதிரி பேச வேண்டியது, அரசின் அணுகுமுறையில் காவல்துறையினுடைய அணுகுமுறையில் எப்படிப்பட்ட சட்டவிரோத ஜனநாயக விரோதமான ஒரு நிலைப்பாடு இருக்குது, எந்த சூழ்நிலையில் நாங்கள் இந்த ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதற்கான முறையில் எங்களுடைய அணுகுமுறை இருக்கும், அதை அவங்கள்ட்ட உரிய முறையில் விளக்குவோம். முன்னதாக பேசிய பே. சண்முகம் கே. பாலகிருஷ்ணனை விமர்சித்து முரசொலி பத்திரிகை வெளியிட்டுள்ள கட்டுரை பொருத்தமற்றது எனவும் தெரிவித்தார். திமுகவுக்கு கூட்டணி வைத்துத்தான் ஆக வேண்டும் என்கின்ற கட்டாயம் இருப்பதாக மார்க்சிஸ்ட் மத்திய குழு உறுப்பினர் கே. பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பதவிக்காலம் முடியும் தருவாயில் கே. பாலகிருஷ்ணன் திமுக அரசின் செயல்பாடுகளை கண்டித்து அறிக்கை விட்டதுடன் பேசியும் வந்தார். இதனால் திமுக கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து கே. பாலகிருஷ்ணனை கண்டித்து முரசொலியில் கட்டுரை வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பொறுப்புக்கு பே. சண்முகம் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் விழுப்புரம் மாநாட்டில் பேசிய கே. பாலகிருஷ்ணன் அடுத்தவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பதவியில் நீடிக்காமல் விலகியதாக கூறினார். மீண்டும் பொறுப்புக்கு வரக்கூடாது என்கிற சூழ்நிலையிலேதான் எனக்கு வாய்ப்பு இருக்கிற போது கூட நான் என்னை விடுவித்துக் கொண்டு மாநிலக்குள்ளே விடுத்துக் கொண்டு தோழர் பி. சண்முகம் அவர்களை எல்லாரும் ஏகமனதாக தேர்வு செய்திருக்கிறோம். இதனைத் தொடர்ந்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த கே. பாலகிருஷ்ணன் திமுகவுக்கும் கூட்டணி வைத்தாக வேண்டும் என்ற கட்டாயம் இருப்பதாக கூறினார். சிபிஎம்மோட திமுக ஏன் உறவு கொள்ளுது? சிபிஎம் என்கிற ஒரு கட்சி ஒரு அளவுக்கு செல்வாக்குள்ள கட்சியாக இருக்கிறனால தானே. இல்லைன்னா திமுக கூட்டணி வச்சு தான் ஆகணுங்கிற கட்டாயம் திமுகவுக்கு அதிமுகவும் இருக்கதானே செய்யுது. எல்லாமே அவங்க தான் சொன்னாங்க, அப்புறம் எது கூட்டணி வைக்கணுங்கிற அவசியம் இல்லையே. திமுகவுடன் வேறுபாடுகள் இருந்தாலும் பாஜகவை எதிர்ப்பதில் திமுகவுடன் துணை நிற்போம் எனவும் கே. பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய மாநில செயலாளராக பொறுப்பேற்றிருக்கும் பே. சண்முகத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் தோழர் பே. சண்முகத்திற்கு மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் விவசாய தோழர்களுக்காகவும் உழைத்த அவருக்கு கடந்த ஆண்டு அண்ணல் அம்பேத்கர் விருதை திமுக அரசு வழங்கியது என நினைவு கூர்ந்துள்ள முதலமைச்சர் அத்தகைய சிறப்புக்குரிய தோழர் சண்முகம் புதிய மாநில செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற சக்திகளின் ஒருங்கிணைப்புக்கும் திமுக கூட்டணியின் அனைத்து வெற்றிகளுக்கும் எந்நாளும் உழைத்த தோழர் கே. பாலகிருஷ்ணனின் பணிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். மாநில செயலாளர் பொறுப்பிலிருந்து விடைபெற்றிருந்தாலும் மக்கள் பணிக்கு விடை கொடுக்காமல் நாளும் உழைப்பவர் பாலகிருஷ்ணன் என்பதை நாடறியும் என்றும் இரு தோழர்களும் தங்களது பணியை தொய்வின்றி தொடர வாழ்த்துவதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார்.